ஒரு மாலை நேரம். அழகான கிராமத்தில் தனது தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார் புத்திசாலி தெனாலி ராமன். அந்தச் சமயம் புதர்களுக்கு பின்னால் ஒளிந்திருந்த 2 திருடர்கள் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்றிரவு இந்த வீட்டை கொள்ளையடிக்கலாம் என்று அவர்கள் திட்டமிட்டார்கள். அதைக் கேட்ட தெனாலி ராமன் உடனே ஒரு புத்திசாலித்தனமான யோசனை செய்தார். அவர் தன் மனைவியிடம் சத்தமாகச் சொன்னார். நகரம் முழுக்க திருடர்கள் அதிகமாகிவிட்டார்கள். நம் தங்க நகைகளை பழைய பெட்டியில் வைத்து பின்புற கிணற்றில் போட்டுவிடலாம். அங்கே அது பாதுகாப்பாக இருக்கும். அதைக் கேட்ட திருடர்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள். சற்று நேரத்தில் தெனாலி ராமன் ஒரு கனமான மரப்பெட்டியை இழுத்து வந்து கிணற்றில் போட்டார். பச்சக் என்று ஒரு பெரிய சத்தம் கேட்டது. இரவு முழுவதும் திருடர்கள் பெட்டியை எடுப்பதற்காக கிணற்றிலிருந்த தண்ணீரை இறைத்து தோட்டத்தில் ஊற்றிக்கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்குத் தெரியாமல் தெனாலி ராமன் சிறிய வாய்க்கால்களை அமைத்து அந்த தண்ணீரைச் செடிகளுக்கு திருப்பிவிட்டார். காலை உதயமானதும் திருடர்கள் பெட்டியை எடுத்து திறந்தார்கள். அதில் என்ன இருந்தது தெரியுமா? தங்கம் இல்லை. வெறும் பெரிய கற்கள் மட்டுமே. அந்த நேரத்தில் தெனாலி ராமன் சிரித்தபடி வெளியே வந்து சொன்னார். நண்பர்களே, என் தோட்டத்திற்கு இரவு முழுக்க தண்ணீர் ஊற்றியதற்கு மிக்க நன்றி. உங்கள் உழைப்பிற்கு சம்பளம் ஏதேனும் கொடுக்க வேண்டுமா? அவமானப்பட்ட திருடர்கள் அங்கிருந்து தலை தெறிக்க ஓடினார்கள். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.